அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஆர்எஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாத்திரம் பூசுகிற லிக்யூடு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ செலவாச்சுன்றதையும் நம்ம காத்துக்கிறேன். வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தேவையான 6 லிட்டர் தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். அதில் 1/2 லிட்டர் ஆசி செலரியை நம்ம ஊற்றிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணி கேன் தண்ணியாக தான் இருக்கணும். வீட்டில் உள்ள தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆசி செலரியை ஊற்றின உடனே நல்லா கலக்கணும். எவ்வளோக்குள்ளே கலக்கலாமோ அதுக்குள்ளே தண்ணியும் ஆசி செலரியும் மிக்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எசன்லியஸ் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எசன்லியஸ் 1 லிட்டர் எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கணும். எசன்லியஸ் லிக்யூடாக இருந்தால் அது குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கணும். அதை நம்ம கை கிளறாமல் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா ஊற்றணும். காஸ்டிக் சோடா 200 கிராம் ஏற்கனவே ஊற வச்ச காஸ்டிக் சோடாவை அது லிக்யூடாக பண்ணி நம்ம ஊற்றணும். ஸ்ட்ரெயிட்டாக அதிலே ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஜீ சால்ட் 1/4 கிலோ போடணும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதையும் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூரியா போடணும். யூரியா 1/2 கிலோ போடணும். 1/2 கிலோவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இடப்பட்ட நேரத்தில் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அடுத்தடுத்த பொருள் போடணும். ஒரேடியாக பொருட்களை நம்ம போடக்கூடாது. அப்போ தான் தண்ணியோட கலக்கணும். அப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப கலரை மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நம்ம அந்த கலரை மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நுரையாக தான் வெளியே தெரியும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். மூடி வைக்கக்கூடாது. மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வாசனை தேவையோ அந்த வாசனையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு ஸ்டோரேஜில் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.